சரி, ஓகே. ஃப்ரேம்வொர்க்கும் நம்ம கோர்ல HTML, CSS, JavaScript வச்சு பண்ணதுக்கும் பூட்ஸ்ட்ராப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஒன்று. நம்மளா ஒரு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் வந்து ஒன்று பண்ணோம். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? டைம் சேவ் ஆச்சு. ஈஸ் ஆஃப் யூஸ். அப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகே, ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் அதில் இருந்துச்சு. ஓவர் நம்ம கோர்ல எழுதுறதோட இதில் ஈஸ் ஆஃப் யூஸ், அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் அது இருந்துச்சு. வேற ஏதாவது சேஞ்சஸ் பார்க்கணும்? ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் கிடைச்சதானா? புரியல. இப்போ சிஎஸ்எஸ் இந்த கோடிங் எழுதுறானோ அதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்லாம் ஈஸியா இருந்ததுலண்ணா. அது கிளாஸ்ல அது நம்ம எழுதினாலும் அது அப்படிதான் வரப்போகும். வேற ஓகே, இப்போ நம்ம எழுதும் போது நம்ம ஏதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் வச்சிருந்தோமா அப்படின்னா இனிஷியலாக எதுவும் கிடையாது. அதே நம்ம பூஸ்டப் அப்படின்னு போகும்போது அவங்க ஒரு பூஸ்டப்ல சிஎஸ்எஸ் தனியாக இருந்துச்சு, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய விஷயத்த நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிச்சுல. அதாவது என்ன அப்படின்னா இந்த விஷயம் இங்கே போகும்போது இந்த விஷயம் இங்கே போக போகுது. அந்த மாதிரி நிறைய டிசைன் பேட்டர்ன் இருக்கு. MVC, சிங்கிள்டன், அதுக்கப்புறம் அட்டாமிக்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாலிட் பிரின்சிபிள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்குமே ஒரு கோடிங் எழுத போறீங்க. அந்த கோடிங்கை இப்படிதான் எழுத போறீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணி வச்சிருவாங்க. MVC அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலர் டிசைன் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது பேர் என்னன்னா மாடியூல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்க்கான ஸ்கெலிட்டனு, அதுல டேட்டா போறது வரது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அது பார்த்துக்கும். அந்த மாடல் ஃபோல்டர் அப்படின்றது அதை பார்த்துக்கும். வியூ, வி ஃபார் வியூ, ஓகேங்களா? வியூனா நமக்கு நார்மலாக தெரியுது பார்க்கறது அப்படின்னும் போது ஃப்ரண்ட் எண்டுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே அது பார்த்துக்கும். ஓகேவா? மாடல் வந்து டேட்டா பேஸ் கூட ரிலேட் ஆகிறதுக்கு, ஓகேவா, போய் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மாடல், ஓகேங்களா? தென் வியூ அப்படின்றது வியூ பேஜ், அதாவது ஃப்ரண்ட் எண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அங்கே பிடிக்கணும். சி ஃபார் கண்ட்ரோலர், அது என்ன பண்ண போகுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போகுது. எந்த டேட்டா எங்கே போக போகுது, எந்த டேட்டா எங்கேருந்து வரப்போகுது அப்படின்றத ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும், அதாவது வியூக்கும் மாடலுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? சரி, நான் இப்போ அது எதுக்கு நமக்கு அப்படின்னா ரியாக்ட் அப்படின்றது ஒரு ஏதாவது ஒரு டிசைன் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அதனால் அது எதுவுமே ஃபாலோ பண்ணல, ஓகேங்களா? அது ஒரு லைப்ரரி. ரியாக்ட் அப்படின்றது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரிக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த ரெடி பண்ணிக்க போறோம். அது ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ நம்ம எழுதிருக்கிற இந்த கோடை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண போறது கிடையாது. இதே விஷயம் தான் இருக்க போது என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எங்க ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோர்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு காம்போனன்ட், ஓகேவா? அதனால சோர்ஸுக்குள்ளார ஒரு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன்.
இப்போ காம்போனன்ட்ஸ். ஓகே, இது என்னன்னா காம்போனன்ட்ஸ், இது என்னன்னா பண்ண போகுது அப்படின்னா இதுதான் இப்போ வேலையை பார்க்குது. என்ன வேலை அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளார தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து போட போகுது. ஓகேவா, இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளார எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து போட போகுது. இதை எடுத்துட்டு வந்து போறதே இப்போ நம்ம என்ன பேஜ் ரெடி பண்ணிருக்கோம்னா ஒரு சிங்கிள் பேஜ் வந்து ரெடி பண்றோம், அதாவது ஹோம் பேஜ் அப்படின்னா இதுக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர். இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளார நான் மல்டிபிள் பேஜஸ் போட போறேன் அப்படின்னா ஹோம்குள்ளார சர்வீசஸ் ரெண்டு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். காம்போனன்ட்ஸ்ல ரெண்டு ஃபோல்டர். ஓகேங்களா, ஹோம் சர்வீசஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, இதுல ஹெட்டர் ஃபூட்டர் இல்லையா, சரி ஓகே, ஃபூட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபூட்டர் அப்படின்னு ஒன்று போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஹெட்டர் ஃபூட்டர் அப்படின்றது காமனா எல்லா விஷயத்துக்கும் வரப்போகுது. ஓகேங்களா, அது வந்து ஹோம் பேஜுக்கும் வரப்போகுது, சர்வீசஸ்க்கும் வரப்போகுது. அப்போ நான் இதை எடுத்துட்டு போயிட்டு நான் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வைக்கணுமா அப்படின்னா எஸ், அந்த ஃபோல்டருக்கு பேர் என்ன அப்படின்னா லே அவுட். லே அவுட்னா அது எல்லா இடத்துலையும் எங்க வேணுமோ அந்த இடத்துல அதை நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஹெட்டரை மட்டும் நான் என்ன பண்றேன்னா மூவ் பண்றேன். அப்படியே எடுத்துட்டு போய் தரதான் எடுத்துட்டு போய் இங்க மூவ் பண்றேன். ஹெட்டர் வந்து லே அவுட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போய் உக்காந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது app.js. ஓகேங்களா, இவர் வெளியவே இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. ஹெட்டர் app.js அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபைல், அது மட்டும்தான் இங்க இருக்கணும், மற்ற எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. ஓகேங்களா, வேற எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. லோகோ கீகோ எல்லாத்தையும் தூக்க போறோம். index.js app.js இது மட்டும்தான் இருக்க போது, மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது app.txt இப்போதைக்கு தேவையில்லை, app.css தேவையில்லை. சரி ஓகே, இந்த காம்போனன்ட்ஸ்ல index.css இவனும் தேவை கிடையாது. ஓகே, லே அவுட்ல ஹெட்டர் போயிடுச்சு. இப்போ ஹோம்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்னா என்னென்ன இருக்கலாம், இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவை. முதல்ல தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே கழட்டிடலாம். app.jsல கான்டாக்ட் மேலே வச்சிருக்கோம், ஹீரோ, அபவுட், ஸ்கில்ஸ், ரெஸ்யூம். ஓகே, இது மூணுத்தையுமே நான் என்ன செய்ய போறேன்னா ஒன்று இது எல்லாத்தையுமே நான் ஹோம்லேயே வச்சுக்கிறேன். மூவ் டு ஹோம் பேஜ். சர்வீசஸ்ல எதுவும் இல்லை, இவனையும் தூக்கி இங்க வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்குள்ளார காம்போனன்ட்ஸ்னு இருக்க போகுது. index.jsம் app.jsம் இதுதான் ரூட் ஃபைல், அதனால இது இங்கே இருக்கு. ஓகேவா, இதை தாண்டி இங்க உள்ளார போனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதின கூட என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃபோல்டரா போட்டிருக்கோம். ஹோம் பேஜ் சர்வீசஸ்க்குன்னு எதுவுமே பண்ணலைன்னா அது பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ ஹோம் பேஜில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா இது எல்லாமே தனித்தனி காம்போனண்டா எடுத்து எழுதிருக்கோம். ஓகேவா, இது எல்லாத்தையுமே தனித்தனி காம்போனண்டா எழுதிருக்கோம். இதை தனித்தனியாக எழுதிட்டு app.jsல தானே லிங்க் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்குமே, ஓகேங்களா, எக்ஸப்ட் இந்த லே அவுட்டை தவிர்த்து ஒவ்வொரு ஃபோல்டருக்குமே index.js அப்படின்ற ஒரு ஃபோல்டர், சாரி, ஒரு ஃபைல் நேம் இருக்கும். ஆனால் அந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா நார்மலா இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரும்ன்றதுக்கு இல்ல, அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போய் பார்த்தாங்கன்னா இதை எதையுமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல எது ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து கால் ஆகும், இப்ப இந்த ஆர்டர் இருக்கு, ஏ பி சி இந்த ஆர்டர்ல இருக்கு. ஓகேவா, ஆனா இது லேண்ட் ஆகும்போது எந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் கால் ஆகும்? இப்ப உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற நாலேஜ் வச்சு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஃபைல் எது கால் ஆகும்? சூப்பர், index டாட். ஏன்னா as per front end ஓட ரூல் படி ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ். அப்போ உங்களுக்கு ஐடியா தெரியுது, ஓகே இண்டெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்ல இதை எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து
கால் பண்ணிக்கணும். இந்த இண்டெக்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்ப பார்க்கணும். ஓகேவா? என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நேற்று பண்ண அதே விஷயத்த இப்ப இண்டெக்ஸ்ல வச்சாச்சு. app.jsல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் கேட்டிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே இங்க இருந்து எடுக்க வேண்டியதுதான். யூஸ் பண்றோமா தேவையில்லாத அணி. ஓகே, இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம்னா கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இது கூட இப்படி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்படியே இருக்கட்டும். ஓகே, இண்டெக்ஸ் இருக்குப்பா. ஓகே, இந்த இண்டெக்ஸ்ல நான் என்ன செய்ய போறேன்னா இங்க இருக்கிற எல்லா ஃபைலையுமே இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இம்போர்ட் about from about. ஓகேவா? எங்க இருந்து அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபைல். ஒரே ரூட் டைரக்டரி அப்படின்னா நீங்க எந்த ஒரு டாட்டும் வைக்க தேவை. ஓகேங்களா? ஒரே ரூட் டைரக்டரி அப்படின்னவே எதுவுமே வைக்க தேவை. அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு டாட் வச்சு இப்படி வச்சாலுமே ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஒரு டாட் வச்சு ஒரு பேக் ஸ்லாஷ் போடுறதும் அப்படியே நீங்க எழுதுறதும் ஒண்ணுதான். இப்போ நான் அபோட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இம்போர்ட் கான்டாக்ட் ஃப்ரம் கான்டாக்ட் services from இப்படின்னு போட்டாச்சு. இப்போ இது பேரு ஹோம். ஹோமோடைய இது காம்பனன்ட். ஓகேவா? இந்த காம்பனன்ட்ல நான் எடுத்தவொடனே என்ன பண்றேன்னா ஒரு ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுல எல்லாத்தையுமே இங்க லிங்க் பண்றேன். காப்பி பண்ணிட்டு புரியலாம் கேளுங்க சொல்றேன். ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஃபைலுமே ஹோம்ல இருக்கிறது எல்லாமே எங்க இருந்து போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்துட்டு தான் போக முடியும். இண்டெக்ஸ்ல வந்துட்டு தான் போக முடியும். ஆனா அந்த லே அவுட் வந்து மேலேயும் கீழே நம்ம யூஸ் பண்ணோம்ல, ஹெட்டர் அப்படின்றது கண்டிப்பா யூஸ் பண்ணோம்ல அப்படின்னா யூஸ் பண்ணும். அது எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா app.jsல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் நீங்க இம்போர்ட் லே அவுட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். இங்க எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஹெட்டரு எங்க வச்சிருந்துன்னு பார்த்துக்கலாம். ஹெட்டரு இதுக்கு மேலதான் இருக்கு. ஓகேவா? அப்ப இது ஆஸ் பர் ரூல் படி இந்த இடத்துல தான் கால் பண்ணும். ஓகேங்களா? app.jsல தான் கால் பண்ணும். அதனால இதை இப்படியே விட்டுடலாம். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே நம்ம இப்போ ஹோமுக்கு தள்ளியாச்சு. அப்ப டைரக்டா இங்க இது பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டருக்கு முன்ன அப்புறம் இந்த இது இருக்கு. அதனால இதை அப்படியே வச்சுட்டு இப்ப ஹோமுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்டையும் நான் இதுல எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஹோமை எடுத்துட்டு போயிட்டு app.jsல லிங்க் பண்ண போறேன். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த ஹெட்டர் இங்க கிடையாது. ஓகேவா? ஹெட்டர் அங்க கிடையாது. எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கரெக்டா ரீடைரக்ட் பண்ணும் app.jsல. ஓகேவா? இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டரை டைரக்டா ஒரு டாட் வச்சு ஹெட்டர்னு எடுத்திருக்காங்க. இந்த ஃபோல்டர்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கிடையாது. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு காம்போனன்ட்ஸ் குள்ளார அதுல லே அவுட்ஸ் குள்ளார அதுல தான் ஹெட்டர் இருக்கு. அப்படிதான் நம்ம இங்க எடுத்துட்டு வரோம்.
ஓகேவா? இதுக்கு மேல அந்த ரூட் பாத்துல இருந்து ஒரு புள்ளி வச்சு எடுக்கிறது அப்படின்றது சேம் டைரக்டரியிலே இருக்கு அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். இது நம்ம சிஎஸ்எஸ்ல இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டாட் வச்சா அதே டைரக்டரியில அந்த ஃபோல்டருக்குள்ளார போய் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணும். இப்ப ஹெட்டர் அப்படின்றது கரெக்டா வந்து ஓகேவா? இங்க இவ்வளவு ஃபைல் தேவை கிடையாது. இதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இம்போர்ட் ஹோம். ஓகே, இம்போர்ட் ஹோம் காம்போனன்ட்ஸ் ஹோம் அப்படின்னு தான் இருக்கு. காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்ல ஹோம் ஃபோல்டர்ல இண்டெக்ஸ்னே கொடுக்கவே இல்லையே, அது தேவையே கிடையாது. அதனாலதான் அந்த ஃபைல் நேமே கொடுத்தது. ஓகேவா? அது நீங்க போன உடனே நீங்க இந்த மாதிரி போட்டீங்கனாலே அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டைரக்டா இண்டெக்ஸை எடு அப்படின்றதா அதனுடைய மீனிங். இப்ப போயிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா app.css இல்ல index.css இல்ல, இது இல்ல. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாதது. இது எடுத்துட்டு இண்டெக்ஸ் வேற எங்க எரர் அடிக்குதுன்னு பார்ப்போம். index.cssல சோர்ஸ்ல அடிக்குது. ஓகே, ரிப்போர்ட் டீடைல்ஸ் இங்க index.css இது ரெண்டு. ஓகே, இது ரெண்டுத்தையுமே எடுத்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஹெட்டர் மட்டும் வருது. இது எதையுமே சிஎஸ்எஸ் ஏதாவது எடுத்து போட்டிருந்தோமோ? இல்ல இல்ல, சரி ஓகே, எதுக்கு நம்ம குழப்பம். இதுதான் ஊராமுட்டு கோடு எடுத்தாலே அப்படிதான் போகும். எல்லாத்தையும் தூக்கிடும். லிஸ்டிங் கொடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் வரானான்னு பார்ப்போம். ஏன் இதெல்லாம் ரன் ஆக மாட்டியா? ஓகே, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஒரு டைம் எப்படிங்க வச்சிருக்கேன் சீர ட்ரைன்
இல்லையா? இப்படிதான் நம்ம ஃபோல்டரை மாத்திருக்கோம். ஓகேவா? app.jsம் index.jsம் வெளியே இருக்கும். காம்போனன்ட்ஸ் ஓகேவா? ஹோம்ல எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம். ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணும்போது நீங்க இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வெளியெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்க. இது எல்லாமே தனித்தனி ஃபோல்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் index.js அப்படின்னு இருக்கும். இது ஏன் வரலன்றது தெரியல. பட் ஏதோ தப்பு பண்ணியாச்சா? index. இது எல்லாத்தையும் தூக்கியாச்சு. app.jsல இவனை எடுக்கிற முதல்ல அபோட்ல h1 மட்டும்தான் போட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அபோட். app.js மட்டும்தான் போட்டுருக்கோம். ஏதோ ஒரு கிளிச்சில் வருது. எல்லா டைமும் வராது. ஓகேங்களா? ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான். வேற எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வேற ஏதாவது இருக்கா? ஓகே, சர்வீசஸ்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். index.js function services. ஓகே, ஏன் வரல? கரெக்டா யாரோ சொல்லுங்க பார்ப்போம். சே, யாருக்காவது புலப்பட்டுச்சா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரிட்டனே போடலமா. ரிட்டன் போடலாமா? index.jsல எல்லா காம்போனன்ட்டையும் வாங்கின நம்ம உங்க மேல தப்பு இல்லை. ஓகே, ஃபங்க்ஷன் எழுதணுன்னே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரிட்டன் அப்படின்றத போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? about.jsல இது எழுதியிருக்கோம். எங்க அது ரிட்டன் இங்க இருக்கா? அபோட்ல ரிட்டன் இருக்கு. ஓகேவா? இண்டெக்ஸ்ல ரிட்டனே கிடையாது. அப்ப அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, app.jsல நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா ஹோமை கால் பண்ணியிருக்கோம். இப்ப கத்துவான் பாரு கரெக்டா. மண்டை மேல இருந்த கொண்டே வந்தாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வரும். அபோட்ல கரெக்டா இது வரும். பழைய கூட ஒர்க் ஆகிருக்கும் போல, ரிட்டர்ன் போடாததால பிரச்சனை. அதான் சின்டெக்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஓகே.
ஓகேவா. அபோட்ல இந்த இடத்துல ரிட்டர்ன் இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்க வீடியோ பார்த்தாலும் அதுதான் உண்மை. ஓகேங்களா. ரிட்டர்னை போட மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து கான்டாக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட், சர்வீசஸ் இஸ் நாட் டிஃபைன்ட், ஆல்ரெடி டிஃபைன்ட், பட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து. ஓகேங்களா. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. நீங்க எழுதுற கோடு நீங்க ரொம்ப இவ்வளோ நேரம் பேசுனது, 1/2 hour பேசுனது ஒண்ணுமே கிடையாது. எழுதுனதை ஒரு ஃபோல்டர்ல போட்டு இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைலை போட்டு அந்த ஃபைல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்க போறோம். எப்படி app.jsல நம்ம எடுத்துன்னு வந்து வச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டரும் எதுக்காக அதை பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ஓகேங்களா. இப்போ app.jsல இதுவே லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்தாலுமே அதுதான் சொல்ல போறீங்க. இங்க இப்படி இருந்துச்சு. ஓகேவா. ஒரு 6 ஃபைலுக்கு இப்படி இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 200-300 ஃபைல் கிட்ட கிரியேட் பண்ணுவீங்க. 200-300ன்றதே கம்மி. ஓகேங்களா. அது வரும் 300க்கு மேல 500க்குள்ளார ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா. அப்படி இருக்கும்போது 500 ஃபைல் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது தேவை கிடையாது. 500 ஃபோல்டர் அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி 50 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளாரையும் 10 ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வெறும் 50 லைன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்ப நமக்கு இந்த ஹோம்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல இஷ்யூ அப்படின்னா நீங்க இந்த ஃபோல்டர் நேமை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு புரியுதா. அதுவும் இல்லாம அது லோட் ஆகுறது இன்னும் நிறைய இருக்கு. லேசி லோட் அந்த கான்செப்ட்லாம் இருக்கு. போக பார்ப்போம். ஓகேவா. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதுனா அதே கூட தனித்தனி ஃபோல்டர்ல எடுத்து மூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது.